தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம். அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் 10ஆம் அணுவாக்கத்தின் நிறைவு பகுதிகளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். சூரியன் மழை பொழியாமல் வக்ரமாக இருக்கும் அந்த மேகத்தையும் திருப்தியாக சோமயாகம் செய்த நல்லவர்களின் பொருட்டு மழை பெய்விப்பதற்காக மேகத்தை பின்தொடர்கிறார். கிரணங்களால் சூழப்பட்டவரும் இருளை போக்குபவரும் குதிரைகள் பூட்டிய தேரில் செல்பவருமான அந்த சூரியன் தண்ணீருக்காக வாய்விட்டு கதரும் பசு முதலிய பிராணிகளுக்கு அம்மழை நீரால் பானம் செய்விக்கிறார். ஆகவே அவர் எல்லா பிராணிகளின் வாக்கினாலும் புகழப்பெற்று மற்ற தேவர்களை விட சிறந்து விளங்குகிறார். அரக்க இயல்பு உடையவர்களுடன் கூடாத எவர்கள் உண்டோ அவர்களும் சூரியனை புகழ்கிறார்கள். சூரியனால் தூண்டப்பட்ட மேகம் ஆகாயத்தில் பரவி நமக்கு நன்மையை செய்கிறது. பூவுலகும் வானுலகும் சூரியனால் இங்கனம் மழையின் உதவியால் நல்ல நிலையில் வைக்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட இம்மேகங்கள் வானத்திற்கும் பூமிக்கும் நாள்தோறும் பிராணிகளை வளர்க்கும் கர்ப்பத்தை தோற்றுவிக்கின்றன. பூவுலகம் வானுலகம் ஆகிய இரண்டிற்கும் நாம் காணும் இந்த பகலும் இரவும் கன்றுகள். பூவுலகத்தின் உடையது பகல், வானுலகின் உடையது இரவு. அப்பகலும் இரவும் இணை பிரியாதவை, பதிசதிகளைப் போலவே இருக்கின்றன. அப்பகல் இரவாகிய தம்பதிக்கு அக்னியும் சூரியனுமாகிய இவ்விருவரும் கன்றுகளாக இருக்கின்றனர். இரவின் அம்சமான கன்று வெண்மையான சூரியன், பகலினுடைய கன்று அக்னியாகிறது. அக்னி தாமிர நிறமாயும் சிவப்பு நிறமாயும் உள்ளது. அக்னியும் ஆதித்யனுமாகிய இரண்டும் இணை பிரியாதவை, பதிசதிகளைப் போலவே இருக்கின்றன. அவற்றிற்கு இனி கூறப்படும் இரண்டும் கன்றுகள். மறைக்கின்ற புகையும் பிரகாசிக்கின்ற வெயிலும் ஆகிய இரண்டும் கன்றுகள். அக்னியின் அம்சம் புகை, சூரியனின் அம்சம் வெயில். அவை இணை பிரியாதவை, கணவன் மனைவி போலவே இருக்கின்றன. அவற்றிற்கு இனி கூறப்படும் இரண்டும் கன்றுகள், வெப்பமும் பனியுமாகும். புகையின் அம்சம் வெப்பம், வெயிலின் அம்சம் பனி. வெப்பம் பனி ஆகிய இரண்டும் புகையையும் வெயிலையுமே நாடி மறைகின்றன. முன்பு கூறப்பட்ட இந்த ராத்திரி சூரியனாகிய புத்திரனை கர்ப்பத்தில் வைத்துக்கொண்டு வாழ்கிறாள். அந்த ராத்திரியின் கருவுக்கு இரவில் மறைந்து உறையும் சூரிய கிரணங்களாகிய இவை கருவை சூழ்ந்திருக்கும் பனிக்குடம் என்னும் பையாகிறது. எவ்வாறு கருத்தரித்த பசுவிற்கு பனிக்குடம் பையோ அவ்வாறே இந்த ராத்திரிக்கு சூல்பை போன்று மறைந்துரையும் சூரிய கிரணங்கள் ஆகின்றன. எவன் இவ்வாறு வேதம் கூறுவதை அறிகிறானோ அவன் பிரஜைகளை உற்பத்தி செய்கிறவனாகவும் நல்ல சந்ததிகளையும் பசுக்களையும் உடையவனாகவும் ஆவான். உதித்து அஸ்தமிக்கும் இந்த சூரியனையும் அடைவான். சூரியனைப் போல் ஒளி பொருந்தியவனாகவும் புண்ணியம் எனும் தேவதைக்கு புத்திரனைப் போலவும் விளங்குவான். இனி அங்கீரச மகரிஷியின் ஞான திருஷ்டியில் தோன்றிய புனிதமான மந்திரங்கள் அடுத்த அணுவாக்கத்தில் படிக்கப்படுகின்றன. மேலே கூறிய விளக்கத்துடன் மேலும் சில விளக்கங்களை இங்கு நாம் சிந்திப்போம். சூரியனை தியானிப்பதால் தொழுவதால் அவன் நல்ல மழையை தருகிறான். மழை உலகை வளர்க்கிறது. தாவரங்கள் கர்ப்பத்திலிருந்து விளைபவை. தாவரத்தின் கர்ப்பத்திலிருந்தே தானியங்கள், காய்கறிகள், பழங்கள் உண்டாகின்றன. இவை பிராணி வர்க்கங்களுக்கும் மனிதர்களுக்கும் உணவாகின்றன. அதனால் பிராணிகள் கருத்தரித்து இனத்தை பெருக்குகின்றன.
பிராணிகள் உணவினின்று உண்டாகின்றன. உணவு மழையிலிருந்து உண்டாகின்றது. மழை கர்மங்களிலிருந்து உண்டாகிறது. கர்மம் வேதத்தினின்று உண்டாகிறது. வேதம் அழிவற்ற பரம்பொருளிலிருந்து உண்டாகிறது. ஆதலால் எங்கும் பரவியுள்ள வேதம் வேள்வியில் இறைவனது ஆராதனையில் நிலை பெற்றுள்ளது. இவ்வாறு சுழன்று வரும் சக்கரத்தை எவன் பின்பற்றுவதில்லையோ அவன் லௌகிக்கமான உலக சுகத்தை மட்டும் போற்றுபவனாயும் பாவத்தில் ஆயுளை போக்குபவனாகவும் வீணாக வாழ்கிறான் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையின் 3வது அத்தியாயத்தில் கூறுகிறார். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று மூதுரையில் அவ்வை பாட்டியும் கூறுகிறாள். இரவின் கன்றுகள் வெண்மையான சூரியன். இரவின் முடிவில் உதய காலத்தில் சூரியன் உதிப்பதால் அது இரவின் கன்று போன்றது என கூறப்பெற்றது. பகலின் முடிவில் மாலையில் அக்னி ரூபமான விளக்கு ஏற்றப்படுவதால் அது பகலின் கன்று என வர்ணிக்கப்பட்டது. அதனாலேயே இரவு முடிவில் சந்தியாவந்தனத்தில் சூரியஸ்ச என்ற மந்திரமும் பகல் முடிவில் அக்னிஷ்ச என்ற மந்திரமும் பயன்படுத்தப்படுகின்றன. வானுலகம் ஆண், பெண்ணுலகம் பெண். பகல் ஆண், இரவு பெண். வெயில் ஆண், பனி பெண். இவ்வாறு உலகில் உள்ள எல்லா நிகழ்ச்சிகளும் இரட்டை வடிவில் சொல்லும் பொருளும் போல் கூடி வருகின்றன எனும் தத்துவம் தம்பதி என்ற சொல்லால் திருப்பி திருப்பி இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. ராத்திரி தேவதையானவள் தன் கருவில் சூரியனை அடக்கிக் கொண்டிருந்து காலையில் பிரசவிக்கிறாள் என்று இங்கே ஓமை கூறப்படுகிறது. அஸ்தமித்த சூரிய கிரணங்கள் இரவில் கருவை சூழ்ந்திருக்கும் சூல்பைக்கு ஒப்பிடப்படுகின்றன. உதிக்கும் போதும் அஸ்தமிக்கும் போதும் சூரியனை தியானம் செய்யும் பிராமணன் எல்லா நன்மைகளையும் அனுபவிப்பான் என்று தைத்திரிய உபநிடதம் கூறுகிறது. தொடர்ந்து இப்பகுதியின் வேத பாராயணத்தை நாம் திரு மாதவ் அவர்களின் அழகான குரலில் கேட்டு மகிழ்வோம். ஆரண்யகம் முதல் பிரஷ்னம் 10வது அனுவாகம். அன்வேதி துக்ரோவக்ரியாந்தம் ஆயசூயான் சோமத்ரிப்சுஷோ சசங்கிராமஸ்தமோத்யோத்யோதः வாசோகாஃ பிபாதி தத் சசத்கோபிஸ்தவாத்யேத்யன்யே ரக்ஷசானன்விதாஸ்தயே அன்வேதி பரிவ்ருத்யாஸ்தः ஏவமேதௌ ஸ்தோ அஸ்வினா தே ஏதேத்யுः பிருथिव्योः अहरहर्गर्भं दधाते तयोरेतौ वत्सावहो रात्रे पृथिव्या अहः दिवो रात्रिः ता अविसृष्टौ दम्पती एव भवतः तयोरेतौ वत्सौ अग्निश्चादित्यस्य रात्रेर्वत्सः श्वेत आदित्यः अह्नाग्निः ताम्रो अरुणः ता अविसृष्टौ दम्पती एव भवतः तयोरेतौ वत्सौ वृत्रस्य वैद्युतस्य अग्नेर्वृत्रः वैद्युत आदित्यस्य ता अविसृष्टौ दम्पती एव भवतः तयोरेतौ वत्सौ उष्मा च नीहारस्य वृत्रस्योष्मा वैद्युतस्य नीहारः तौ तावेव प्रतिपद्येते सेयगुं रात्रि गर्भिणी पुत्रेण संवसति तस्या वा एतदुल्बनं यद्रात्रौ रश्मयः यथा गोर्गर्भिण्या उल्बनम् एवमेतस्या उल्बनं प्रजयिष्णुः प्रजया च पशुभिश्च भवति य एवं वेद एतमुद्यन्तमपि यन्तं चेदि आदित्यः पुण्यस्य वत्सः अथ पवित्राङ्गिरसः. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் 10ஆம் அணுவாக்கத்தின் நிறைவு பகுதியையும்
அதற்கான வேத பாராயணத்தையும் கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் சூரிய நமஸ்காரத்தின் 11ஆம் அணுவாக்கத்தில் ஆதவனோடு நமது பயணத்தை தொடர்வோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.